ஒரு நாள் ஈவினிங் நீங்க பீச்சுக்கு போறீங்க. அந்த பீச்ல அழகான ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல ஒரு லைட் இருக்கு. அது சுத்திக்கிட்டே இருக்கு. அது பயங்கர பவர்ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. அண்ட் அது சுத்துறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலிய கொடுக்குது. அதனால நீங்க அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போயிட்டு, ஹே உங்க லைட்டை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னா அந்த லைட் கேட்க போதா? அப்படி இல்லாட்டி அந்த லைட்டை ஆபரேட் பண்றவர்கிட்டயே போய், இந்த லைட் சுத்திட்டே இருக்கிறது ரொம்ப வெளிச்சமா இருக்குது, எனக்கு இரிட்டேட்டடா இருக்கு, நான் அப்படி ஃபீல் பண்றேன், அதனால நிறுத்திடுங்க அப்படின்னா அவங்க கேட்க போறாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா நம்மளோட லைட்டை நம்ம பாஸ்க்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம டிம் பண்றதுக்கு அலோவ் பண்றோம். இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு டேலண்டடா நீங்க இருந்திருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பண்றதுக்கு. அதுல ரொம்ப சிறப்பா இருந்திருப்பீங்க. அதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத லெவலுக்கு நீங்க வந்திருக்க முடியும். ஆனா வேற யாரோ ஒருத்தவங்க உங்களை பத்தி தாழ்வா நினைச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க உங்க லைட்டை டிம் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட தனித்திறமைகள் அளப்பரியது. உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க அந்த லைட்டை யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க டிம் பண்ணணும்ட்டு அவசியமே கிடையாது. ஐயோ இவங்களுக்காக இதை செய்யாம விட்டுட்டேனே, அதை செய்யாம விட்டுட்டேன், கரியரை தொலைச்சிட்டேன்னுட்டு நம்ம வயசான அப்புறம் புலம்பி என்னங்க பிரயோஜனம் இருக்கு? உங்களோட லைட்டை யாருக்காகவும் நீங்க டிம் பண்ண அலோவ் பண்ணிக்காதீங்க.